லக்னாதிபனும் 4ஆம் பாவாதிபனும் ஒரு காம்பினேஷன் இருக்க வேண்டும், ஒரு பந்தம் இருக்க வேண்டும். எல்லா அரசியல்வாதிகள் ஜாதகத்திலே அப்படி இருக்கும். அதாவது லீடர்ஸோட ஜாதகம். சாதாரண தொண்டன்மார் அப்படி சொல்லுவாங்க இல்ல, நானும் டிஎம்கே தான், நானும் ஏடிஎம்கே தான், நான் காங்கிரஸ் தான், இப்படி எல்லாம் அவரும் ஜாதகத்திலே அப்படி இருக்காது. யாராரு அதுக்கு தலைமை ஸ்தானத்திலே இருக்கிறதோ அவங்க ஜாதகத்திலே எல்லாம் இந்த லக்னத்துக்கும் 4ஆம் இடத்துக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். அதே மாதிரி அந்த பிரஸ்தானத்துக்கும் இருக்கும். இப்ப பாருங்க, இதுல லக்னாதிபன் லக்னம் தனுசு, 4ஆம் இடம் 1 2 3, 4ஆம் இடம் மீனம், லக்னத்துக்கும் 4ஆம் இடத்துக்கும் அதிபன் குரு. அப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா? அதே போல ஜெயலலிதா அம்மையாரோட ஜாதகத்தில் அவரு மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கு, 4ஆம் இடம் கன்னி. அப்போ அது மட்டுமல்ல, மிதுனத்துக்கும் கன்னிக்கும் அதிபனாக இருக்கப்பட்ட அந்த புதன் பாகிஸ்தானத்தில் 9ஆம் இடத்தில் சூரியனோடு கூடி சேர்ந்து இருக்கிறது அம்மையார் ஜாதகத்துல. அதனால தான் அசைக்க முடியாத பவராக இருந்தது.